All are welcome to participate in this session. We are going to discuss 12th Standard Economics, Chapter 7, International Economics. அன்பார்ந்த மாணவர்களே, தாம் தற்போது பார்ப்பது 12ஆம் வகுப்பு பொருளாதார பாடத்திலே பாடம் 7 பன்னாட்டு பொருளாதாரம் என்ற பாடத்தினுடைய ஒரு மதிப்பெண் வினா விடைகளை தற்போது நாம் விரிவாக காணப்போகின்றோம். Part A, one word. Trade between two countries is known as dash trade. வணிகமாகப்பட்டது இரண்டு நாடுகளுக்கு இடையே நடைபெறுமேயானால் அந்த வணிகமாகப்பட்டது வெளிநாட்டு வணிகமா அல்லது உள்நாட்டு வணிகமா, இன்டர் ரீஜினல் உள்ளிட்ட வட்டாரங்களுக்கு இடையே நடைபெறக்கூடிய வணிகமா அல்லது ஹோம் மீன்ஸ் உள்நாட்டு வணிகமா என்று நாம் பார்ப்போமேயானால் இரண்டு நாடுகள் என்று கேள்வியிலேயே உள்ள காரணத்தினாலே trade between the two countries it is also known as external trade. Which of the following factors influence trade? வணிகத்தினை பாதிக்கக்கூடிய காரணிகள். The stage of development of a product. அந்த பண்டத்தினுடைய முன்னேற்றத்தினுடைய நிலை, முன்னேற்றம் என்பது உற்பத்தியினுடைய நிலையினை பொறுத்தது. The relative prices of factors of productions. தொடர்புடைய உற்பத்தி காரணிகளினுடைய விலைகள், பல்வேறு காரணிகள் சேர்ந்து ஒரு பண்டத்தினை உற்பத்தி செய்யப்படுகிறது. எனவே தொடர்புடைய உற்பத்தி காரணிகளினுடைய விலையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு காரணியாக காணப்படுகிறது. அது மட்டுமின்றி அரசு, அந்தந்த நாட்டிலே செயல்படக்கூடிய அரசு என்பது அரசினுடைய கொள்கைகள் மற்றும் அரசினுடைய நிலைத்தன்மை இவைகள். இப்போ which of the following factors influence trade? எந்தெந்த காரணிகள் வணிகத்தினை தீர்மானிக்கப்படுகின்றன என்று பார்க்கப்படுகின்ற பொழுது அந்த பண்டத்தினுடைய முன்னேற்றத்தினுடைய நிலை, அதாவது உற்பத்தியினுடைய நிலையும் உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தி காரணிகளினுடைய விலையையும் அந்த நாட்டினுடைய அரசு என்று பார்க்கப்படுவது அரசுடைய கொள்கைகள் மற்றும் நிலைப்பாடு, இவை அனைத்தையும் அனைத்தும் சேர்ந்து, இந்த மூன்று காரணிகளும் சேர்ந்து ஒரு வணிகத்தினை நிர்ணயிக்கக்கூடிய காரணியாக கருதப்படுகிறது. தேர்ட் கொஸ்டின், இன்டர்நேஷனல் ட்ரேட் டிஃபர்ஸ் ஃப்ரம் டொமஸ்டிக் ட்ரேட். உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம், இந்த உள்நாட்டு வாணிபத்திற்கும் வெளிநாட்டு வாணிபத்திற்கும் என்ன வேறுபாடு? ட்ரேடு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், நாடுகளுக்கு இடையே வணிக தடைகளாகப்பட்டது காணப்படுகிறது. அதே நேரத்தில் இம்மொபிலிட்டி ஆஃப் ஃபேக்டர்ஸ், காரணிகளினுடைய இடப்பெயர்ச்சி இன்மை, அந்த டிஃப்ரெண்ட் கவர்மெண்ட் பாலிசிஸ், அந்தந்த நாட்டினுடைய பல்வேறு விதமான அரசினுடைய கொள்கைகள். மெயின் டிஃபரன்ஸ் ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், வணிக தடைகள். ஒவ்வொரு நாடுகளும் வணிகத்திற்கு பல்வேறு விதமான தடைகளை விதித்து உள்ளன. ஸோ தீஸ் ஆர் ஆல், இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மெயின் டிட்டர்மினேஷன் ஃபேக்டர் ஆஃப் ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். Not only that, immobility of factors mobility, it is very very important for the development of trade. So the immobility of factors, காரணிகளுடைய இடப்பெயர்ச்சியின்மை, அரசினுடைய ஒவ்வொரு நாட்டினுடைய அரசிலும் ஒவ்வொரு விதமான அந்நிய வாணிபத்துடைய கொள்கைகளை மேற்கொள்கின்றன. இந்த அனைத்தும் சேர்ந்து தான் இவை இரண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாட்டினை தீர்மானிக்கப்படுகின்றன. ஃபோர்த் கொஸ்டின், இன் ஜெனரல் பிரைமரி ரீசன் why nations, that is a continuational trade in, because some nations prefer to produce one thing while other produce another. அனைத்து நாடுகளும் அனைத்து பண்டங்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய அளவிற்கு வளங்களோ அல்லது உற்பத்தி காரணிகளோ அல்லது கொடைகளையோ பெற்றுள்ளன இல்லை. ரிசோர்சஸ் ஆர் நாட் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் ஆல் ட்ரேடிங் நேஷன்ஸ். அனைத்து வளங்களும் அனைத்து நாடுகளுக்கும் சமமாக வழங்கப்படவில்லை. But trade enhance opportunities to accumulate profits. கண்டிப்பாக அயல்நாட்டு வாணிபத்தில் ஈடுபடுவதன் மூலமாக அந்த லாபத்தினுடைய வாய்ப்புகளை பெறப்பட வேண்டும். அதே நேரத்திலே வட்டி விகிதம் இஸ் நாட் ஐடென்டிக்கல் இன் ஆல் ட்ரேடிங் நேஷன்ஸ். அனைத்து வியாபாரம் நடைபெறக்கூடிய நாடுகளிலும் வட்டி விகிதம் முக்கியமானதாக கருதப்படுவது இல்லை. இவ்வாறு பார்க்கப்படுகின்ற பொழுது ரிசோர்சஸ் ஆர் நாட் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் ஆல் ட்ரேடிங் நேஷன்ஸ். வளங்களாகப்பட்டது அனைத்து வியாபாரம் பண்ணக்கூடிய நாடுகளிடையே நாம் காணப்படுகின்ற பொழுது சமமாக பகிரப்படவில்லை என்பதுதான் இதற்கான விடையாக கருதப்படுகிறது. ஃபிஃப்த், which of the following is a modern theory of international trade? அயல்நாட்டு வாணிபம் பற்றிய தற்கால கோட்பாடு
இந்த தற்கால கோட்பாடாகப்பட்டது முழு செலவினை சார்ந்ததா அல்லது ஒப்பீட்டு செலவினை சார்ந்ததா அல்லது காரணிகளினுடைய கொடை பற்றிய கோட்பாடா அல்லது மேற்கூறிய எதுவுமே இல்லையா? அப்போ நான் அப்சல்யூட் காஸ்ட் என்று பார்க்கப்படுமேயானால் அந்த அப்சல்யூட் காஸ்ட் முழு செலவு கோட்பாடு ஆடம் ஸ்மித்தினுடைய கோட்பாடு. கம்பேரிட்டிவ் காஸ்ட் ஒப்பீட்டு செலவு கோட்பாடு. இங்கே ஃபேக்டர் என்டோன்மெண்ட் தியரி, மாடர்ன் தியரி, இட் இஸ் ஆல்சோ நோன் எஸ் ஃபேக்டர் என்டோன்மெண்ட் தியரி. காரணிகளினுடைய கொடை பற்றிய கோட்பாட்டைத்தான் அயல்நாட்டு வாணிபத்தினுடைய தற்கால கோட்பாடாக கருதப்படுகிறது. எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் ஆர் டிட்டர்மைன்டு, அதாவது வணிப விகிதம், மாற்று விகிதம் எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது பார்க்கப்படுமே ஆனால், இது எந்த அங்காடியிலே தீர்மானிக்கப்படுகிறது பார்க்கப்படுமே ஆனால், மாற்று விகிதம் பண அங்காடி மணி மார்க்கெட், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் அயல்நாட்டு மாற்று விகித அங்காடி, ஸ்டாக் மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட், இந்த மூன்றிலே நான் பார்க்கப்படுகின்ற பொழுது எக்ஸ்சேஞ்ச் ரேட் மாற்று விகிதம் என்று பார்த்தாவே இந்த மாற்று விகிதமாகப்பட்டது அயல்நாட்டு வாணிபத்திற்கு மட்டுமே தொடர்புடைய காரணி. எனவே இதனை ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் அயல்நாட்டு மாற்று வீத அங்காடியிலே இதை நடைமுறைப்படுத்தப்படுகிறது. நெட் எக்ஸ்போர்ட்ஸ் நிகர ஏற்றுமதியாகப்பட்டது எதற்கு சமம்? ஏற்றுமதியும் இறக்குமதியும் பெருக்கினால் கிடைப்பதா, ஏற்றுமதியும் இறக்குமதியும் நாம் கூட்டினால் கிடைப்பதா, ஏற்றுமதி மைனஸ் இறக்குமதியா, அல்லது எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் ஒன்லி பணிகளினுடைய ஏற்றுமதியா என்று பார்ப்போமேயானால், நிகர ஏற்றுமதி என்று பார்க்கப்படுகின்ற பொழுது எந்த அளவிற்கு நாம் ஏற்றுமதியை செய்தோம் என்ற அளவுக்கு நாம் இறக்குமதியை செய்தோம், ஏற்றுமதியினுடைய அளவையும் இறக்குமதியினுடைய அளவையும் நாம் கழித்தோமே ஆனால் மீதி கிடைப்பது தான் நெட் எக்ஸ்போர்ட்ஸ், நிகர ஏற்றுமதி. Who among the following initiated the concept of single factorial terms of trade? ஒற்றை காரணி வாணிப வீதம். இந்த ஒற்றை காரணி வாணிப வீதம் என்ற கருத்தினை அளித்தவர், இது அதனுடைய தொடர்புடையவர் ஜேக்கப், பேராசிரியர் ஜேக்கப் வைனர், ஜிஎஸ் டான்ஸ், டாசிங், ஜான் ஸ்டார்ட் மில், ஜேஎஸ் மில். இங்கே நாம் பார்க்கப்படுகின்ற பொழுது டாசிங் கிடையாது, ஜேஎஸ் மில்லும் கிடையாது, ஜிஎஸ் டான்ஸும் கிடையாது, ஜேக்கப் வைனர். ஜேக்கப் வைனர் தட் இஸ் இன்ட்ரடியூஸ் ரிலேட்ஸ் த concept of single factorial. If it is possible for double factorial system also is available. So who among the following initiated the concept of single factorial terms of trade relates to Professor Jacob Weiner. Jacob Weiner அவர்களுடன் தொடர்புடையது தான் ஒற்றை காரணி வாணிப வீதம். Terms of trade of a country, ஒரு நாட்டினுடைய வாணிப வீதமாகப்பட்டது எதனை காட்டுகிறது? Ratio of goods exported and imported. எந்த அளவிற்கு ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி பண்டங்களினுடைய விகிதத்தை பொறுத்தது, ரேஷியோ ஆஃப் இம்போர்ட் டியூட்டிஸ் இறக்குமதி தீர்வைகளை பொறுத்தது, ரேஷியோ ஆஃப் பிரைசஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி விலைகளினுடைய விகிதத்தினை பொறுத்தது. போத் ஏ அண்ட் சி, ரேஷியோ ஆஃப் கூட்ஸ் எக்ஸ்போர்ட்டட் அண்ட் இம்போர்ட்டட் அண்ட் ரேஷியோ ஆஃப் பிரைசஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸ் இங்கு பார்க்கப்படுகின்ற பொழுது எந்த விகிதத்திலே பண்டங்களுடைய விகிதமாகப்பட்டது ஏற்றுமதி செய்யப்படுகிறது இறக்குமதி செய்யப்படுகிறது இதுவும் ஏ. அதே நேரத்திலே சி, அது எந்த விலையின் அடிப்படையிலே ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்யப்படுகிறது. எனவே இங்கு விடையாகப்பட்டது டி, போத் ஏ அண்ட் சி. த ரேஷியோ ஆஃப் கூட்ஸ் எக்ஸ்போர்ட்டட் அண்ட் இம்போர்ட்டட் அண்ட் ஆல்சோ த ரேஷியோ ஆஃப் பிரைசஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸ், போத் த ஃபேக்டர்ஸ் இஸ் டிட்டர்மைனிங் த டர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் ஆஃப் எ country. Favorable trade means value of exports are dash than that of imports. Favorable trade, unfavorable trade. First of all, what is mean by favorable trade? That is volume of exports that is equal to volume of import. This is favorable trade. So that is export is greater than import. Okay, no problem. Surplus trade. Export is less than import. Deficit trade. So favorable means more. That is means the value of exports are more than that of imports. இறக்குமதியை ஒப்பிடப்படுகின்ற பொழுது ஏற்றுமதியினுடைய அளவாகப்பட்டது அதிகமாக காணப்படுவதா அல்லது குறைவாக காணப்படுவதா அல்லது குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ காணப்படுவதா? நாட் மோர் தேன், ஒரு அளவுக்கு மேல் அதிகமாக இருக்கப்படாத சூழ்நிலையா என்று பார்க்கப்படுமே. ஆனால் ஏ, more than. So favorable trade means value of exports are more than that of imports.
இறக்குமதியை ஒப்பிடப்படுகின்ற பொழுது ஏற்றுமதியினுடைய அளவாகப்பட்டது அதிகமாக காணப்படுவது தான் சாதகமான வாணிப என்று அழைக்கப்படுகிறது. If there is an imbalance in the trade balance, more imports than exports, it can be reduced. Decreasing, that is custom duties, decreasing, that is increasing for export duties, stimulating exports and stimulating imports. Imbalance என்று பார்க்கப்படுகின்ற பொழுது that is stimulating imports or stimulating exports. நாம் ஏற்றுமதியை அதிகரிக்கப்பட வேண்டும், இறக்குமதியை குறைக்கப்பட வேண்டும். அப்போ முடுக்கப்படுவது இறக்குமதியாகப்பட்டது குறைக்கப்பட வேண்டும், ஏற்றுமதியாகப்பட்டது அதிகரிக்கப்பட வேண்டும். அப்பொழுது தான் அந்த சமனற்ற நிலையினை சரி செய்ய இயலும். பிஓபி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ், செலுத்து நிலை சமநிலை. இதில் இடம்பெறக்கூடிய கூறுகள் விசிபிள் ஐட்டம்ஸ், கண்ணுக்கு புலப்படக்கூடிய பண்டங்கள், அல்லது இன்விசிபிள் ஐட்டம்ஸ், கண்ணுக்கு புலனாகாத பண்டங்கள். போத் விசிபிள் அண்ட் இன்விசிபிள், கண்ணுக்கு புலப்படக்கூடிய மற்றும் கண்ணுக்கு புலப்படாத பண்டங்கள். மெர்ச்சன்டைஸ் ட்ரேட், வியாபார மட்டும் இங்கே கணக்கிடப்படும் என்று பார்த்தோமேயானால், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் இன்க்ளூட்ஸ் போத் விசிபிள் அண்ட் இன்விசிபிள். That is, what is my invisible? Services also is included. So both visible items only and invisible items, both visible and invisible items is included. This is the components of balance of payments account. Components of balance of payments of a country. செலுத்து நிலை சமநிலையினுடைய கூறுகள், ஒரு நாட்டினுடைய செலுத்து நிலை சமநிலையினுடைய கூறுகளாகப்பட்டது கரண்ட் அக்கௌண்ட் சேர்ந்ததா, அஃபிஷியல் அக்கௌண்ட் ஆர் கேபிட்டல் அக்கௌண்ட். கரண்ட் அக்கௌண்ட் நடப்பு கணக்கு, அஃபிஷியல் அக்கௌண்ட் அலுவலக கணக்கு, கேபிட்டல் அக்கௌண்ட் மூலதன கணக்கு, இவை மூன்றும் சேர்ந்தது தான் இந்த செலுத்து நிலையினுடைய கூறுகள். ஆல் த above. In case of BOT, balance of trade, transaction of goods are recorded. பண்டங்களுடைய பரிவர்த்தனை அங்கே பதிவிடப்படுகிறதா, அல்லது பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய பரிவர்த்தனை அங்கே பதிவிடப்படுகிறதா, மற்றும் மூலதன மற்றும் நிதியியல் கணக்குகள் அங்கே இடம்பெறுகின்றன, அல்லது அனைத்துமே இடம்பெறுகின்றனவா என்று நாம் பார்க்கப்படுவோமே. ஆனால் that is balance of trade. Balance of trade only for transaction of goods, not in services. So that is transactions of goods are recorded only in balance of trade. Tourism and travel are classified in which of balance of payments account? பயணியர்கள் வருகையும் மற்றும் சுற்றுலா, இவை இரண்டும் இந்த சமநிலை செலுத்து நிலையிலே எந்த கணக்கிலே இடம்பெறப்படுகிறது? ட்ரேட் அக்கௌண்ட் வியாபார கணக்கு, சர்வீசஸ் அக்கௌண்ட் பணிகள் கணக்கு, யூனிலேட்டரல் ஒற்றை பேர கணக்கு, மூலதன கணக்கு என்று பார்ப்போமேயானால், அதாவது டிராவலர்ஸ் பயணியர்கள் மற்றும் சுற்றுலா என்று பார்க்கப்படுவோமேயானால் இங்கே பண்டங்கள் எதுவும் உற்பத்தி செய்யப்படுவது இல்லை, பணிகள் மட்டுமே. எனவே சர்வீசஸ் அக்கௌண்ட் பணிகள் கணக்கிலே இது இடம்பெறுகின்றது. சைக்ளிக்கல் டிஸ்ஈக்லிபிரியம் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அக்கார்ஸ். சூழல் ரீதியான செலுத்து நிலை சமநிலையிலே சமனற்ற நிலை ஏற்படுவதற்கான காரணம் டிஃபரண்ட் பேட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் சைக்கிள், வியாபார சுழற்சியிலே பல்வேறு விதமான பாதைகள் கட்டங்கள் அதனால் ஏற்படுகின்றனவா. த இன்கம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட், அதாவது வருவாய் தேவை நிகழ்ச்சி, அல்லது பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் விலை தேவை நிகழ்ச்சி, இவை வேறுபாட்டால் ஏற்படப்படுகின்றதா. லாங் ரன் சேஞ்சஸ் இன் அன் எக்கானமி, பொருளாதாரத்திலே நீண்டகால மாறுதல்களினால் ஏற்படுகின்றதா. சைக்கிளிக்கல் என்று பார்த்தோமே ஆனால் பிஸ்னஸ் சைக்கிள். இப்போ பிஸ்னஸ் சைக்கிள் ஆகப்பட்டது எதனுடன் தொடர்புடையது? Paths, boom and depression again and again creating in the economy, it is also known as business cycle. So different paths of business cycle.
and the income elasticity of demand or price elasticity of demand. So A and B, both A and B is the answer of this question. Which of the following is not an example of foreign direct investment? அயல்நாட்டு நேரடி முதலீட்டினுடைய உதாரணம் இல்லை எது என்று பார்த்தோமேயானால் the construction of new auto assembly plant overseas, the acquisition of an existing steel mill overseas, the purchase of bonds or stock issued by a textile company overseas, the creation of wholly owned business firm overseas. கட்டுமானம் தொடர்புடைய நியூ பிளான்ட், புதிய தொழிற்சாலைகள் மேற்கொள்ளப்படுவதற்கா அல்லது இருக்கக்கூடிய இரும்பு தொழிற்சாலைகளுடைய மேம்படுத்துதல் தொடர்புடையதா, அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் பாண்ட்ஸ் ஆர் த ஸ்டாக் இதை பற்றிய தொடர்புடையதா என்று பார்ப்போமேயானால் கண்டிப்பாக அயல்நாட்டு நேரடி முதலீடாகப்பட்ட த பர்ச்சேஸ் ஆஃப் பாண்ட்ஸ் ஆர் ஸ்டாக் இஷ்யூடு பை த டெக்ஸ்டைல் கம்பெனி, இந்த தொழிற்சாலையினுடைய தொடர்புடைய ஆலை தொழிற்சாலையினுடைய தொடர்புடைய பத்திரங்களை அல்லது இருப்புக்களை வாங்குதல் இது ஒன்றும் தொடர்புடைய ஒன்று. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நாட் பெர்மிட்டட் இன் இந்தியா, பேங்கிங்கில் இருக்குது, அட்டாமிக் எனர்ஜி அண்ட் ஃபார்மசிட்டிக்கல் அண்ட் இன்சூரன்ஸ் அனைத்திலும் இருக்குது. எதில் இல்லைன்னு கேட்டால் அட்டாமிக் எனர்ஜி. காரணம் இது அந்தந்த ஒரு இன்றியமையாத துறை என்று காணப்பட்டுவதால் அது அரசினுடைய பாதுகாப்பின் கீழ் அரசினுடைய வசம் இந்த துறையாகப்பட்டது காணப்படுவதனாலே அயல்நாட்டு நேரடி முதலீடாகப்பட்டது அட்டாமிக் எனர்ஜி தவிர, இந்த துறை தவிர மற்றது அனைத்து துறைகளிலும் இங்கே செயல்படுத்தப்படுகின்றன. வங்கியிலும் உண்டு, அந்த மருந்து ஃபார்மசிட்டிக்கல் தொழிற்சாலைகளிலும் உண்டு, இன்சூரன்ஸ் நிதி நிறுவனங்களிலும் உண்டு. இதில் மற்றும் உரிமமாகப்பட்டது வழங்கப்படவில்லை அயல்நாட்டு நேரடி முதலீட்டிலே இந்தியாவிலே என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ளூடு தியரிட்டிக்கலி, தட் இஸ் அயல்நாட்டு நேரடி முதலீடு அதனுடைய நன்மைகள் பூஸ்ட் இன் எக்கனாமிக் க்ரோத், பொருளாதார வளர்ச்சியினை துரிதப்படுத்துகிறது. இன்க்ரீஸ் இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், பண்டங்கள் மற்றும் பணிகளினுடைய இறக்குமதி மற்றும் ஏற்றுமதியினை அதிகரிக்கப்படுகிறது. இன்க்ரீஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில் லெவல்ஸ், பொருளாதாரத்திலே வேலைவாய்ப்பினுடைய அதிகரித்து அதே நேரத்திலே பணியாளர்கள் அதாவது தொழிலாளர்களினுடைய திறமையினை மேம்படுத்தப்படுகிறது என்று பார்ப்போமேயானால் அனைத்துமே கண்டிப்பாக அயல்நாட்டு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அயல்நாட்டு நேரடி முதலீடின் மூலமாக பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பாக அதிகரிக்கும். ஏற்றுமதியினுடைய அளவும் இறக்குமதியினுடைய அளவும் அதிகரிக்கும். நாட் ஒன்லி ஃபார் கூட்ஸ் பட் ஆல்சோ சர்வீசஸ், பண்டங்கள் என்று பணிகளும் சேர்ந்ததிலே காணப்படும். வேலைவாய்ப்பினுடைய அளவாக அதிகரிப்பதும் அப்போ தொழிலாளர்களுடைய திறமையாகப்பட்டது மேம்படுத்தப்படும். அவ்வாறு காணப்படக்கூடிய சூழ்நிலையிலே அனைத்துமே இதனுடைய சிறந்த விடையாக கருதப்படுகிறது. பாண்டன்ஸ் இந்த அவைலபிலிட்டி ஆஃப் ஃபேக்டர் இன் எ கண்ட்ரி, ஒரு நாட்டிலே ஒரு காரணியாகப்பட்டது அதிகமான அளவிலே காரணியினுடைய கொடையாகப்பட்டது காணப்படுகிறது என்றால் அது காரணிகளினுடைய கொடையிடம் சார்ந்ததா அல்லது கொள்கையினுடைய கொடையா அல்லது செலவினுடைய கொடையா அல்லது அப்சல்யூட் காஸ்ட் என்டோன்மெண்ட் முழு செலவினுடைய கொடை. காரணி என்று என்டோன்மெண்ட் என்று பார்த்தோமேயானால் கொடை என்று பார்த்தால் அயல்நாட்டு வாணிபத்தினுடைய கோட்பாட்டை பொறுத்த மட்டிலே காரணி, இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ஃபேக்டர் என்டோன்மெண்ட் தியரி, இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் த மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட் பை ப்ரொஃபசர் ஹெக்ஸர் ஹோலின் தியரி என்பதை நம்ம நினைவில் வைக்க வேண்டும். ஃபேக்டர் என்டோன்மெண்ட் அப்படின்னாவே ஹெக்ஸர் ஹோலின் தியரி, இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் த மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட் என்பது நம்ம நினைவு கூர்ந்து இந்த கேள்விக்கான விடையினை நாம் தெளிவாக செயல்படுத்தப்பட வேண்டும். The World Trade Organization was set up in the year. உலக வர்த்தக அமைப்பாகப்பட்டது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? 1865, 1875, 1885, 1995. GATT, that is transferred the name, it is also known as the World Trade Organization in 1995. 1995 தான் உலக வர்த்தக அமைப்பாகப்பட்டது உருவாக்கப்பட்ட ஒன்று. லார்ஜ் ஸ்கேல் இஸ் கால்டு, லார்ஜ் ஸ்கேல் அளவிலே இரண்டு வகைகள் உள்ளன. ஒன்று பேரளவு, மற்றொன்று சிற்றளவு. லார்ஜ் ஸ்கேல் பேரளவு என்று பார்க்கப்படுமேயானால் அது ஹோல்சேல் ட்ரேடு, வேர்ல்டு ட்ரேடு, வேர்ல்டு பிஸ்னஸ் அண்ட் அட் த சேம் டைம் ஹோல்சேல் கூட்ஸ். லார்ஜ் ஸ்கேல் மீன்ஸ் ஹோல்சேல் ட்ரேடு,
ஒட்டுமொத்த வணிகமாகப்பட்டது தான் பேரளவு விற்பனையாக கருதப்படுகிறது அல்லது வணிகமாக கருதப்படுகிறது. Dash items means the import and export of services and other foreign transfer transactions. பணிகள் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி ஆகப்பட்டது, பணிகளினுடைய ஏற்றுமதி மற்றும் பணிகளினுடைய இறக்குமதி. It includes both goods and services. அப்போ பண்டங்களும் தனியாக பார்க்கப்படலாம், பணிகளையும் தனியாக பார்க்கப்படலாம். அவ்வாறு பணிகள் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி பணிகளாகப்பட்டது அயல் நாட்டிலே பரிமாற்றப்படுகின்ற பொழுது அது எக்ஸிம் ஏற்றுமதி இறக்குமதியுடன் தொடர்புடையதா அல்லது ஏற்றுமதியுடன் தொடர்புடையதா அல்லது கண்ணுக்கு புலப்படக்கூடியதா கண்ணுக்கு புலப்படாததா என்று பார்க்கப்படுவோமே. ஆனால் பண்டமாகப்பட்டது விசிபிள், கண்ணுக்கு புலப்படும். அப்போ இன்விசிபிள் பணிகளாகப்பட்டது கண்ணுக்கு புலப்படாதது. எனவே இது இன்விசிபிள். ஸோ இன்விசிபிள் ஐட்டம்ஸ் மீன்ஸ் த இம்போர்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் சர்வீசஸ் அண்ட் அதர் ஃபாரின் டிரான்ஸ்ஃபர் டிரான்சாக்ஷன். ஸோ இன்விசிபிள் கண்ணுக்கு புலப்படாதது பணிகள் இங்கே இடம்பெறக்கூடிய ஒன்று. The new export-import policy gives a further push to புதிய ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி கொள்கையானது அடுத்த கட்டம் எந்த கட்டத்திற்கு உந்தப்படுகிறது? முதலாளித்துவ பொருளாதாரத்தையா அல்லது சமதர்ம பொருளாதாரத்தினையா அல்லது தாராளமயமாக்கலையா அல்லது கலப்பு பொருளாதாரத்தினையா என்று பார்க்கப்படுவோமே. ஆனால் நியூ எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பாலிசி புதிய ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி கொள்கையாகப்பட்டது தாராளமயமாக்கல் எல்பிஜி லிபரலிசம் குளோபலிசம் அண்ட் பிரைவேட்டைசேஷன். தட் இஸ் லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் எல்பிஜி. அப்போ தாராளமயமாக்கல் த நியூ எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பாலிசி கிவ்ஸ் ஃபர்தர் புஷ் டு லிபரலிசம் தாராளமயமாக்கலினை அடுத்து உந்தப்படுகிறது. The new export-import policy was implemented in 1992 to 97, 93 to 98, 1994 to 1999, 1995 to 2000. That is 8th 5-year plan launched in India during the 1992 to 97. During that period, that is launched the new EXIM policy in India. ஏற்றுமதி இறக்குமதி கொள்கையாகப்பட்டது 1908 இந்தியாவினுடைய 8வது 5ஆண்டு திட்டம் என்று நான் பார்க்கப்படுவோமே. ஆனால் 1992 டு 97 இக்காலகட்டத்திலே புதிய பொருளாதார சீர்திருத்தங்கள் இந்தியாவிலே அமுல்படுத்தப்பட்டன. அதிலே ஒரு மெஷர் அளவீடு தான் இது புதிய ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி கொள்கை. எனவே 1992 டு 97 ஆகப்பட்டது இடம்பெறுகின்றன. The World Trade Organization is a உலக வர்த்தக அமைப்பாகப்பட்டது டு ப்ரமோட். அதனுடைய மெயின் நோக்கம் என்ன? ப்ரமோட் ஃபார் பிரைவேட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், அயல் நாட்டு தனியார் முதலீட்டினை ஊக்குவிப்பது. ப்ரமோட்டர் ஆஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி கோஆபரேஷன், அயல் நாட்டு பணவியல் ஒரு கூட்டுறவு அமைப்பினை ஏற்படுத்துவது. லேட்டரல் ட்ரேடு அக்ரிமெண்ட், வியாபாரத்திற்கும் பிறகாகப்பட்டது ஒப்பந்தங்களை மேற்கொள்வது. நியூ ட்ரேட் பாடி டு செட்டில் ட்ரேட் டிஸ்பியூட் பிட்வீன் நேஷன்ஸ். வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், த மெயின் எய்ம் ஆஃப் த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் உலக வர்த்தக அமைப்பாகப்பட்டது அந்த நாடுகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான டிஸ்பியூட் தகராறுகளை தீர்த்து வைக்கப்படுதல். நியூ ட்ரேட் பாடி ஆர் செட்டில் ட்ரேட் டிஸ்பியூட் பிட்வீன் த நேஷன்ஸ், நாடுகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய தகராறுகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உலக வர்த்தக மையமாகப்பட்டது செயல்படுகின்றது. To promote dash rate stability, one of the aim of International Monetary Fund. பன்னாட்டு பண நிதி, இந்த பன்னாட்டு பண நிதியாகப்பட்டது எந்த வகையான ஒரு நிலையான விகிதத்தினை மேம்படுத்தப்படுகிறது என்று பார்க்கப்படவே. ஆனால் பணவியல் விகிதத்தினையா அல்லது முதலீட்டு விகிதத்தினையா அல்லது நிதியியல் விகிதத்தினையா? aim of International Monetary Fund relates to the determination of exchange rate. So that is there to promote exchange rate stability. மாற்று விகித நிர்ணயத்தினை, மாற்று விகிதத்தினை நிலைப்படுத்துதல் என்பது ஒரு இன்றியமையாத ஒரு கொள்கை நோக்கம் ஆகப்பட்டது. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் பன்னாட்டு பணநிதி என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. The exports of India are broadly classified into dash categories. இந்தியாவிலே ஏற்றுமதியினை எத்தனை குணாதிசயங்களாக அல்லது எத்தனை வகைகளாக வகைப்படுத்தப்படுகின்றன? 2 வகை, 3 வகை, 4 வகை மற்றும் 5 வகை.
4 வகையாக இந்தியாவிலே the exports of India are broadly classified into 4 categories. Indian rupee was devaluated dash time since 1947. 1947 இந்திய ரூபாயினுடைய மதிப்பாகப்பட்டது டிவேலுவேட்டட், பணமதிப்பு குறைக்கப்பட்டது. எத்தனை முறை இந்தியாவிலே 1947 இந்திய நாணயத்தினுடைய ரூபாயினுடைய மதிப்பாகப்பட்டது குறைக்கப்பட்டது? 2 முறை, 3 முறை, 4 முறை மற்றும் 5 முறை. 3 முறையாகப்பட்டது இந்தியாவிலே இந்திய ரூபாயினுடைய மதிப்பாகப்பட்டது குறைக்கப்பட்டுள்ளது. சின்ஸ் 1947 என்பது ஒரு இன்றியமையாத ஒரு கேள்வி. இன்ஃப்ளேஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் ஆர் டேஷ் ரிலேட்டட். இந்த பணவீக்கத்திற்கும் மாற்று விகிதத்திற்கும் இடையே என்ன தொடர்பு? நேரடியான தொடர்பா, நேர்மறை தொடர்பா, எதிர்மறை தொடர்பா அல்லது எதிரடையான தொடர்பா? தட்ஸ் த வேர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டைரக்ட்லி பாசிட்டிவ்லி இஸ் சினானிமஸ் அண்ட் இன்வர்ஸ்லி நெகட்டிவ்லி இட் இஸ் ஆல்சோ சினானிமஸ். நெகட்டிவ் அண்ட் இன்வர்ஸ். நெகட்டிவ்னா எதிர்மறை, இன்வர்ஸ்னா தலைகீழ், பாசிட்டிவ்னா நேர்மறை, டைரக்ட்னா நேரிடை. இந்த இடத்துல கேள்வியை கரெக்டாக புரிஞ்சால் தான் ஆன்சர் பண்ண முடியும். இன்ஃப்ளேஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் ஆர் டேஷ் ரிலேட்டட். இன்வர்ஸ்லி பணவீக்கத்திற்கும் மாற்று விகிதத்திற்கும் இடையே தலைகீழ் தொடர்பு என்பது இங்கே ஈஸியாக எளிதாக நான் நிர்ணயம் செய்து கேள்வி காட்டுற விடையினை இடுவதற்கு சிறந்ததாக கருதப்படுகிறது. இதுவரை நாம் 7ஆம் பாடத்தினுடைய பன்னாட்டு பொருளாதாரத்தினுடைய ஒரு மதிப்பெண் வினாய் விடைகளை நாம் பார்த்தோம். இந்த ஒரு மதிப்பெண் வினாய் விடைகள் மிகவும் இன்றியமையாத வினாய் விடைகள். ஒவ்வொரு வினாய் விடைகளும் நாம் கூர்ந்து கவனித்து அதற்கான கேள்வியினை புரிந்து கொண்டு அதற்கான விடையினை எந்த விடையை தேர்ந்தெடுப்பு என்பது ஒவ்வொரு கோட்பாடுகளையும் நாம் படிக்கப்படுகின்ற பொழுது எளிதாக புரிந்து ஒவ்வொரு வினாக்களுக்கும் தகுந்த விடையினை நாம் தேர்ந்தெடுத்து கற்பித்தல் முறையை தாங்கள் மேலும் மேம்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.